சாந்தோக்கிய உபனிஷத்தில் 8வது அத்தியாயம். இதில் 15 கண்டங்கள் உள்ளன. நாம் இப்பொழுது 12வது கண்டத்தில் இருக்கிறோம். பிரஜாபதி வித்யா என்று சொல்லக்கூடிய ஆத்ம வித்யாவை இங்கே பார்க்கிறோம். இந்த பிரஜாபதி வித்யா மத்தியம அதிகாரிகளுக்காக சொல்லப்பட்ட ஒரு உபதேசம். உத்தம அதிகாரிகளுக்கு போல் இருக்காது. அதனால் குறைவான விவேகம் உள்ளவர்கள், வைராக்கியம் போதாதவர்கள், அவர்களுக்காக அத்தியாரோபம் செய்யப்பட்டு சொல்லப்படுகின்ற ஒரு விஷயம் என்பதால் இதை உத்தம அதிகாரிகள் கொஞ்சம் விளையாட்டாக பார்க்கலாம். அது குறித்து நாம் சங்கடப்பட வேண்டியதில்லை. இந்த பிரஜாபதி வித்யாவை உபதேசிப்பவர் பிரம்மா. அவருக்கு பிரஜாபதி என்று பெயர். பிரஜைகளுக்கு அவர் அதிபதியாக இருப்பதனால் எல்லா ஜீவர்களுக்கும் அவர் அதிபதி. அவருக்கு கீழே இருக்கிற சொர்க்கலோகங்களிலே தலைவனாக இந்திரனும், சொர்க்கலோகத்தில் உள்ள அசுரர்கள் தலைவனாக விரோசனனும் பிரஜாபதியை அணுகி, எங்களுக்கு எதையோ நீங்கள் சொன்னீர்கள், அந்த ஆத்மா என்பதை அறிந்து கொண்டால் 7 லோகத்தில் இருக்கின்ற அனுபவங்கள் அனைத்தையும் ஒருவன் அனுபவிக்க முடியும் என்று சொன்னீர்கள். அந்த ஆத்மாவை அடைந்து விட்டால் அவன் அமிர்தம் அபயம் என்று சொல்லக்கூடிய அழியாத நிலையையும் பயமற்ற நிலையும், அதாவது மோட்சத்தையும் அடைவான் என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். மரணமும் பயமும் தான் ஒருவனுக்கு இந்த பந்தத்தை உண்டாக்குகிறது, துன்பத்தை தருகிறது. எவனுக்கு மரணமே இல்லையோ, எவனுக்கு பயமே இல்லையோ, அவனுக்கு பந்தத்தை பற்றியோ கவலையை பற்றியோ சோகத்தை பற்றியோ இல்லை, அவன் ஆனந்தத்தில் இருப்பான் என்று எங்களுக்கு தோன்றுகிறது. எனவே எங்களுக்கு தயை கூர்ந்து அந்த ஒன்றை அறிந்து கொண்டால் விஜிஜ்ஞாசித்தவ்ய அன்வேஷ்டவ்ய என்று சொன்னீர்களே, அதை நாம் உலை நாடி வந்திருக்கிறோம், அதை எங்களுக்கு விளக்குங்கள் என்று சொல்லும் பொழுது, இவர்கள் உத்தமதிகாரிகளாக இருக்கிறார்களே, இவர்கள் ராஜபோகத்திலே வாழ்பவர்களாச்சே, இவர்களுக்கு இந்த ஆத்ம ஞானம் விளங்காதே, இவர்கள் போர்க்கையில் விளங்க வைக்க வேண்டும் என்பதற்காக புண்ணியத்தை அவர்கள் சம்பாதித்து கொள்ள வேண்டும் என்று 32 வருடங்கள் குருகுல வாசம் செய்யும்படி சொல்கிறார். 2 பேரும் குருகுல வாசம் செய்து ஓரளவு புண்ணியத்தை திரண்டு கொண்ட பிறகு இந்த ஞானத்தை பெறுவதற்கு தகுதியாக வருகிறார்கள். அப்போ முதல் சொல்கிறார், அவர் சொல்வது, கண்ணில் இருந்து பார்க்கிறவனை பார்க்கிறவன் அந்த ஆத்மா, அவன்தான் அமிர்தம் அபயம் என்று சொல்கிறார். கண்ணிலிருந்து பார்க்கிறவன், எவனொருவன் கண்ணை கொண்டு பார்க்கிறானோ அந்த பார்க்கிறவனை பார்க்கிறவனாக இருப்பது ஆத்மா என்ற அர்த்தத்தில் அவர் சொன்னார். அக்ஷினி புருஷக பஷ்யன் அப்படின்ற வார்த்தை. இதை அவர்கள் தவறாக புரிந்து கொண்டதை நாமெல்லாம் அடுத்த முந்திருக்க கண்டங்களிலே பார்த்தோம். 2 பேருமே கண்ணிலிருந்து பார்ப்பது, கண்ணில் பார்க்கிறார்கள், கண்ணிலே ஒரு உருவம் தெரிகிறது, இந்த சரீரம் இதுதான் ஆத்மா என்று நினைத்து கொண்டார்கள். இது உண்மைதானா என்று தெரிந்து கொள்வதற்கு இந்த சரீரம்தான் ஆத்மா என்றது தண்ணீரிலும் பார்க்கிறார்கள், கண்ணாடியிலும் பார்க்கிறார்கள். இந்த சரீரம்தான் பார்க்கப்படுவதாக இருப்பதால், பார்க்கப்படுவதை பார்ப்பவன் இந்த சரீரம் என்பதால் இதுதான் ஆத்மா என்று முடிவு கண்டுகிறார்கள். புண்ணிய பற்றாக்குறை இருப்பதனால் விரோச்சனன் அதற்கு மேல் சிந்திக்க திராணியற்றவனாக அசுரர்களுக்கு சென்று இந்த உடம்பையே ஆத்மா என்று குரு சொல்லிவிட்டார், இதை நாம் போஷித்து காப்பாற்று பூஜிக்க வேண்டும், இதுதான் ஆத்மா பூஜிக்க தகுந்தது, இதை நாம் பூஜை செய்து நாம் காப்பாற்றுவோம், இதில் கிடைக்கும் இன்பம்தான் உயர்ந்த இன்பம், எனவே உடம்பு இன்பத்தான் நமக்கு முக்கியம் என்று உடம்பையே ஆத்மாவாக, உடம்பையே இன்பஸ்தானமாக, ஆனந்த சுரூபமாக நினைத்து கொண்டார்கள். அப்படி வாழ்வர்களெல்லாம் அசுரர்கள் என்று நாம் இப்பொழுதும் சொல்கிறோம் என்று இந்த உபனிஷத்தை சொல்லியது. அதற்கு உதாரணங்களும் நாம் பார்த்தோம். இந்திரனுக்கோ கொஞ்சம் புண்ணியம் அதிகம் இருப்பது, அவன் ஏற்கனவே புண்ணியசாலியாக இருந்ததுனால, அவனுக்கு குரு கடாட்சமும் சாஸ்திர கடாட்சமும் கொஞ்சம் இருப்பதனால அவனுக்கு இந்த விளக்கத்திலே சற்று சந்தேகம் ஏற்படுகிறது. குரு சொல்லியதை பார்த்தால் இந்த ஆத்மாவானது சரீரம் என்று சொன்னால் அது எனக்கு சரியாக தோன்றவில்லையே, எனக்கு இன்பம் தோன்றவில்லையே. ஏன் என்று கேட்டால், இந்த சரீரமோ அலங்காரம் செய்தால் அலங்கரித்தவனாகவும், அலங்காரம் நீக்கினால் அலங்காரம் அற்றவனாகவும், கண் குருடானால் குருடனாகவும், கண் தெரிந்தால் தெரிபவனாகவும் மாறிக்கொண்டே இருக்கிறதே. இது எப்படி அமிர்தம் என்று சொல்ல முடியும்? ஏதோ ஒன்று அழியக்கூடியதாக இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். எவ்வளவுதான் இதை காயகல்பம் செய்தும் யோகாசனம் செய்தும் இதை காப்பாற்றி வைத்தாலும் ஒரு காலத்தில் இது அழிந்தே போகும். அழியக்கூடியது ஆத்மாவாக இருக்க முடியாது, அமிர்தம் என்று சொல்லியிருக்கிறார். மேலும் இது அபயம் என்று சொல்லியிருக்கிறாள். தினம் தினம் இந்த உடம்பை குறித்து எனக்கு பயம் இருப்பதனால்
இந்த உடம்பு எனக்கு அபயமாகவும் அமிர்தமாக இருக்க முடியாது. அவர் சொன்னதை சரியாக புரிந்து கொள்ளவென்று மேலும் 32 வருடங்கள் குருகுலவாசம் செய்து உபதேசம் பெறுகிறான். அப்பொழுது அவர் சொல்கிறார், கனவில் எவன் ஒருவன் இருக்கிறானோ, அவனை எவன் பார்க்கிறானோ அவனைத்தான் ஆத்மா என்று சொன்னார். இவன் உடனடியாக அந்த சூட்சுமத்தை புரிந்து கொள்ளாமல் கனவில் இருக்கின்ற சூக்ஷ்ம சரீரம் தான் ஆத்மா என்று நினைத்து மனம்தான் ஆத்மா என்று அவன் நினைத்து கொண்டு திருப்தி அடைந்து வீடு திரும்பும்போது அவனுக்கு சந்தேகம் பெறுகிறது. அல்ல அல்ல, இந்த ஸ்தூல உடம்புக்கு எப்படி ஆத்மா இல்லாத தகுதி உண்டோ அதேபோல் சூக்ஷ்ம உடம்புக்கும் ஆத்மா இல்லாத தகுதி தான் இருக்கிறது. ஏனென்றால் இந்த சூக்ஷ்ம உடம்பிலும் இன்பத் துன்பங்கள் வருகின்றன, தோன்றி மறைகின்றன, நனவில் இல்லாமல் போய் கனவில் மட்டுமே இருக்கக்கூடியதாக இருக்கிறது. இதை நான் எப்படி ஆத்மா என்று சொல்வேன்? அது அபயமும் அல்ல அமிர்தமும் அல்ல என்றவன் கொஞ்சம் அவனுக்கு புத்தி கேட்டியது. இதுவரைக்கும் விசாரணை செய்தவன் இதற்கு வேறாக ஒன்று இருக்க முடியுமா என்று அவன் திணித்து பார்க்க வேண்டும் அல்லவா? அதை அவன் செய்யாதது காரணம் அவனுக்கு சாஸ்திர கடாட்சமும் குரு கடாட்சமும் குறைவாக இருக்கிறது. அதற்காக வேண்டி மீண்டும் ஒரு 32 வருடங்கள் அவன் குருகுலவாசம் செய்து காரண சரீரம் என்று தூக்கத்தில் இருக்கின்ற ஒருவனை அவன் ஆத்மா என்று நினைத்து கொண்டான். அதைத்தான் அவரும் சொன்னார். எவன் ஒருவன் இந்த தூக்கத்தில் இருந்து ஆனந்தத்தையும் அறியாமையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறானோ அவனை அறிபவன் ஆத்மா என்று சொன்னதையும் புரிந்து கொள்ளாமல் அவன் தூக்கத்தில் இருப்பவனையே ஆத்மா என்று நினைத்து கொண்டு திரும்புகிறான். அப்பொழுது மறுபடியும் சந்தேகம் வருகிறது. இந்த தூக்கத்தில் நான் ஆத்மாவாக ஆனந்தமாக இருந்தாலும் கூட அதை நான் அறியாமல் இருக்கிறேனே, என்னால் அறியாத ஒரு பொருளை வைத்துக்கொண்டு நான் எப்படி ஆத்மாவாக இருக்க முடியும்? எனக்கு ஆத்மா அறியப்படாததாகவே இருக்கிறதே. எனவே குருவே, எனக்கு சந்தேகம் இருக்கிறது என்று சொல்லும் பொழுது மேலும் 5 வருடம் போதும் குருகுலவாசம் என்று சொல்லி அவருக்கு சரீரங்களெல்லாம் ஆத்மாவாக இருக்க முடியாதப்பா, அது ஸ்தூலமோ சூக்ஷ்மமோ காரணமோ. சரீரம் என்று சொன்னால் அந்த சரீரங்களுக்கு ஷட் ஊர்மிகள் என்று சொல்லக்கூடிய பிராணனிலே பசி தாகமும், உடம்பிலே ஜரா என்று சொல்ல மூப்பும் மரணமும், மனதிலே சோக மோகமும், காரண சரீரத்திலே பாபமும் நிரம்பியிருப்பதனால் அது அபகத பாப்மாவாகவோ, அசனாய பிபாசா என்று சொல்லக்கூடிய பசிதாகம் அற்றதாகவோ, சோகமோகம் அற்றதாகவோ, ஜராமூப்பு அற்றதாகவோ இருக்க முடியாது. எனவே அசரீரி தான் ஆத்மா என்று சொல்கிறார். சரீரம் எல்லாம் ஆத்மாவாக இருக்க முடியாது. இதை நீ புரிந்து கொண்டாய். இதை நாம் எப்படி இந்த குரு விளக்குகிறார் என்பதை இந்த கண்டத்தில் நாம் பார்ப்போம். சரீரம் அல்பம், ஆத்மா பூமா, ஆத்மா பூமாவாகவும், எனவே அது அசரீரி. சரீரம் என்றால் உடம்பு, அசரீரி என்றால் உடம்பற்றது. எந்த உடம்பற்றது? 3 உடம்புகளும் அற்றது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி அந்த ஆத்மாவை அடைய வேண்டுமென்றால் நான் அசரீரியாக ஆக வேண்டும், உடம்பை நீக்கிவிட வேண்டும். அது எப்படி என்னால் முடியும்? இந்த சரீரம் மர்த்தியம், சம்சாரி. அப்படி என்றால் இந்த சரீரம் எப்பொழுதுமே அழிவதாகவும் சம்சாரியும் இருக்கும் என்றால் நான் ஆத்மாவை அடைய வேண்டுமென்றால் இந்த உடம்பை கொல்ல வேண்டும். இந்த உடம்பை கொல்லுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு அவர் கேட்குறான். சரீரம் தான் சம்சாரம், இதில் நமக்கெல்லாம் சந்தேகமே இல்லை. அது எந்த சரீரமாக இருந்தாலும், காரண சரீரம் இருந்தால் அது பாபத்தை உடையது, எனவே பிறந்தே தீரும், சஞ்சித கர்மங்கள் உள்ளது. சூக்ஷ்ம சரீரம் என்றாலும் சம்சாரம், அதில் சோகம் மோகம் வந்து கொண்டே இருக்கும். ஸ்தூல சரீரம்தான் இருந்தாலும் அதிலும் ஜரா மூப்பு வந்து கொண்டிருக்கும். இது ரெண்டுமே மிருத்யு பயம். எனவே சரீரம் சம்சாரம். அப்படி என்றால் இதற்கு விடை அசரீரம்தான் மோட்சம். அதப்படி சரீரமே இல்லாமல் ஒரு மோட்சத்தில் இருக்க முடியும்? நான் எனக்கு மோட்சத்தில் இருக்கிறேன்னு சரீரம் இருந்து அதிலிருந்து கொண்டு மோட்சமாக இருந்தேன்னா தான் மோட்சம்னு சொல்ல முடியும். சரீரமே இல்லை, நானே இல்லாமல் போய்விட்டேன், அப்புறம் மோட்சத்தை அனுபவிப்பது யார்? அப்படியானால் சரீரத்தை நாம் நீக்க வேண்டுமா? நீக்கினால் எப்படி சரீரத்தை நீக்குவது என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. தற்கொலையும் செய்து கொள்ளக்கூடாது. சரீரத்தை எந்த சக்தியாலும் அழிக்கவோ நீக்கவே முடியாது. இந்த ஸ்தூல சரீரத்தை நீ தற்கொலையில் எரித்து கொண்டாலும் கூட சூக்ஷ்ம சரீரத்தை உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. அது நரியத்தே, நரன் என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் ஞானியே ஆனாலும் கூட, அவன் இந்த ஆத்ம ஞானத்தை பெற்றாலும் கூட, அசரீரி நான் என்று அவன் சொல்லி கொண்டிருந்தாலும் கூட அவனுக்கும் சரீரம் இருக்கும். அப்படியானால் இந்த மோட்சம் என்பது என்ன? சரீரத்தில் இருந்து கொண்டே அசம்சரியாக இருப்பது தான் ஞானம் என்பதை அவர் விளக்குகிறார். சரீரத்தை நீ அழிக்க வேண்டாம்ப்பா, ஸ்தூல சூக்ஷ்ம காரணத்தை நீக்க வேண்டாம்,
அது நான் அல்ல என்று விட்டுவிட்டு நான் என்பது ஆத்மா என்ற அறிவில் நீ இருந்து கொண்டுதான் அசம்சாரியாக இருக்க முடியுமே தவிர இந்த சரீரத்தை நீக்கி அசம்சாரியாக வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை என்று இந்த கண்டத்திலே 5 விஷயங்களை அவர் சொல்கிறார். முதல் விஷயம், சரீரம் என்று சொல்லக்கூடிய சூக்ஷ்ம ஸ்தூல காரண சரீரங்களுடைய இயல்பு. என்ன இயல்பு? அது செத்து தொலையும், மாறிக்கொண்டிருக்கும், ஷட்விகாரம் உடையது, அது என்னால் இல்லாமல் போகக்கூடியது என்பது அதனுடைய சொரூபம். இதை சொல்லுவார். அடுத்து சரீரமற்றதாக இருக்கின்ற ஆத்மா இருக்கிறதல்ல, அதனுடைய சொரூபம் என்னன்னு சொல்லுவார். இப்போ 2 விஷயம், சரீரம் அதனுடைய சொரூபம், சொரூபம் என்றால் அது தன்மை, அப்புறம் அசரீரியாகி ஆத்மாவுடைய சொரூபம், அதனுடைய இயல்பு என்னன்னு சொல்லுவார். மூன்றாவது, இந்த ஆத்மாவுக்கும் இந்த சரீரக்கும் எப்படி தொடர்பு உண்டாகிறது, அசரீரியான ஆத்மாவும் எவ்விதம் சரீரத்துடன் தொடர்பு கொள்கிறது என்பதை இந்த மந்திரத்தில் சொல்லுவார். 4வது தகவல், சரீர அபிமான பலம். சரீரத்தை நான் ஆத்மா என்று எடுத்துக்கொள்வதனால் என்னென்ன பிரச்சனைகள் என்பதை அவர் விளக்குகிறார். எப்பொழுது ஆத்மா அசரீரியாக இருக்கும் வாய்ப்பு கிட்டும் என்பதையும் சொல்கிறார். கதா ஆத்ம அசீரக. இவ்வாறு 5 கருத்துக்களை இந்த மந்திரத்தில் நாம் பார்க்க இருக்கிறோம். அதையும் விளக்குவோம். மந்திரம் 12வது கண்டம். மகவன், அடே இந்திரா, மகவன்னா ஏ குழந்தாய், மர்த்தியம் வா இதம் சரீரம். இந்த சரீரம் சாகக்கூடியது. மர்த்தியம் சாகக்கூடியது, வா நிச்சயம், இதம் சரீரம் இந்த உடம்பு. இது மிருத்யும்னா ஆத்திரம், மரணத்தின் பிடியில் தான் உள்ளது. எப்பொழுதும் மரணம் அதைக்கு காத்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு வினாடியும் மரணம் என்ற கத்தி என் தலையில் தொங்கிக் கொண்டே இருக்கிறது. எப்பொழுது இறங்கி தலையில் குத்தும் என்று சொல்ல முடியாது. மரணமற்ற இந்த அசரீரம் ததஸ்ய அமிர்தஸ்ய அசரீரஸ்ய ஆத்மா எப்படிப்பட்டது? இந்த ஆத்மா அமிர்தமானது, அசரீரமானது. அந்த ஆத்மாவின் அதிஷ்டானமாகத்தான் இந்த சரீரம் இருக்கிறது என்று சொல்கிறார். இதை நம்ம கொஞ்சம் விளக்க மாட்டேங்குது. எப்படி ஆத்மாவுக்கு சரீரம் அதிஷ்டானமாக இருக்கும்? அதற்கு சங்கரர் விளக்குவார். ஆத்தோவை சரீர, இந்த சரீரத்தின் பிடியில் ஆத்மா இருப்பது போல தெரிகிறது. ஆத்மா இருந்தால்தான், சரீரம் இருந்தால்தான் ஆத்மா உட்கார இடம் கிடைக்கும் போல தெரிகிறது. இதன் மத்தியம அதிகாரி சொல்லப்படுவது. இந்த உடம்பு உட்காரணும்னா ஒரு சேர் வேணும், இந்த உடம்பு இருக்கணும்னா பூமின்ற தரை வேணும். அப்போ இதெல்லாம் ஒரு அதிஷ்டானம்னு சொல்கிறோம். அதே போல் ஆத்மா இருக்கணும்னா ஒரு சரீரம் இருக்கணும் அப்படின்ற கோணத்தில் நம்ம புரிஞ்சுக்குவோம். புரிஞ்சுக்கிட்ட பிறகு ஆத்மாவின் தன்மையை நம்ம புரிஞ்சுக்குவோம். இது சரீரத்தின் பிடியில் இருப்பது போலவும், ஆத்மா இருப்பதற்கு சரீரம் இடம் தருவது போலவும் நம்ம பார்த்துக்குவோம். ஏனென்றால் பகவானும் சொல்கிறாரு, இந்த சேத்திரத்திலிருந்து அறிபவனாக இருப்பதனால் அவன் சேத்திரஜன் என்று சொல்கிறார். அதனால் சேத்திரஜனாக இந்த உடம்பை ஆதாரமாக கொண்டு அறிபவனாக இருப்பது போல் தெரிகிறது. சரி, பிரியா அப்பிரியம். பிரியம் என்றால் விருப்பு, அப்பிரியம் என்றால் வெறுப்பு. இந்த பிரியா அப்பிரியம் என்று, அப்பிரியாம் என்றால் விருப்புகளால், புளூரல், விருப்புகளால் சரீரஸ்ய தை சத, சரீரத்தில் கட்டுண்டவனாக இவன் இருக்கிறான். இந்த ஆத்மா எப்போ சரீரத்தில் இருக்கிறான்? பிரியம் அப்பிரியம்ங்கிறது எதுக்கு அவனுக்கு வந்ததுன்னா அவன் கட்டாயம் சரீரத்தில் இருக்கிறான்னு அர்த்தம். எவன் ஒருவன் எதிலுமே பிரியமோ அப்பிரியமோ அவனுக்கு இல்லையோ அவன் சரீரத்தில் இருந்தும் இல்லாதவன். இப்போ சரீரத்தில் எப்படி கட்டப்படுதுன்னு ஒரு கேள்வி வந்தது இல்லையா? அந்த கட்டப்படுறது எப்படி? சரீரத்தை உன்னோடு கட்டப்படுவதற்கு உன்னிடம் இருக்கின்ற பிரியமும் அப்பிரியமும் தான். சசரீரஸ்ய சதக எப்படி வருது? பிரியா அப்பிரியமாம் அப்படிங்கிறார். இதற்கு முடிவென்பதே கிடையாது. இந்த பிரியா அப்பிரியோகோ நவை அஸ்தி அபகதி, இது ஒரு காலம் ஒருவனத்தை விட்டு பிரியவே பிரியாது. சரீரம் இருக்கும் வரை பிரியம் அப்பிரியம் இருந்து கொண்டே இருக்கும். அசரீரம் வாவ சந்தம் ந பிரியா அப்பிரிய ஸ்பிருஷதக, உடம்பில் சம்பந்தம் அற்றவனை இன்பத் துன்பங்கள் நீ தீண்டுவதில்லை என்று இந்த உபதேசம் சொல்லுது. அப்படின்னா புரிஞ்சுக்குவோம், இதை புரிஞ்சுக்குவோம். உடம்பு என்பது சரீரம், ஆத்மா உடம்பற்றது அசரீரம்.
சரி, இந்த ரெண்டும் எப்படி சேருது அப்படின்னா, சேருதோ சேரலையோ, உன்னிடம் சேர்ந்திருப்பதாக உனக்கு தோணுதா? ஆமாங்க. அதுக்கு என்ன காரணம்? உன்னிடம் பிரியம் அப்பிரியம் இருக்கிறது. சேரலை அப்படின்னா எப்படி அர்த்தம்? உன்னிடம் சரீரம் பிரியம் அப்பிரியம் இருக்காது. அப்போ சேர்ந்துருக்குதா சேர்ந்து இல்லையா? உன்னிடம் பிரியம் அப்பிரியம் இருக்குதான்னு சொல்லு அப்படின்னு. என்னிடம் பிரியம் அப்பிரியம் இருக்குது, அப்போ நான் ஆத்மாவும் சரீரம் சேர்ந்துருக்குது. அதாவது நீயும் உடம்பும் சேர்ந்துருக்குறீங்க. ஓஹோ, நான் பிரியணுன்னா என்ன பண்ணணும்? ஆத்மா அந்த உடம்பை விட்டு ஓடினமா, இந்த உடம்பை கொல்லணுமா? ஒன்றை வேண்டாம். உன்னிடம் இருக்கின்ற பிரியம் அப்பிரியத்தை விட்டுவிடு. இவ்வளோதானா? அப்போ நான் ஆத்மா அடைஞ்சிட்டேனா? நிச்சயமாக ஆத்மா அடையலை. ஆத்மாவாக இருந்து கொண்டு தான் இருக்கிறாய். உன்னை சரீரத்துடன் 3 சரீரத்தையும் சேர்த்து வைப்பதே பிரியம் அப்பிரியம் என்று ரொம்ப அழகாக இந்த மந்திரம் நமக்கு விளக்கம் தருகிறது. உனக்கு மோட்சம் வேண்டுமென்றால் எதிலிருந்து மோட்சம்? இந்த சரீரங்களிலிருந்து மோட்சமா? அல்ல. அந்த சரீரம் இருந்து விட்டு போகட்டும். உன்னிடம் இருக்கின்ற பிரியம் அப்பிரியம், வேண்டுதல் வேண்டாமை, விருப்பு வெறுப்பு இரண்டை மற்றும் நீ விட்டுவிட்டால் உனக்கு சரீரம் இருந்தும் இல்லாதது தான். நீ அசரீரி ஆத்மா என்று நீ அப்போது உணர்வாய். இங்கே பார், காற்றுக்கு சரீரம் இல்லை. அதுபோல் மேகத்திற்கும் சரீரம்னு ஒன்று கிடையாது. அது தோன்றும் மறையும். மின்னலுக்கும் சரீரம் கிடையாது. இடிக்கும் சரீரம் கிடையாது. சரீரம் இல்லாதவை இவை. ஆனால் இருந்தாலும் இவை எங்கனம் ஆகாசத்திலிருந்து தோன்றுகின்றன, ஆகாசத்தில் மறைகின்றன. அதுபோலத்தான் இந்த பிரியம் அப்பிரியம் இருக்கும் வரை இந்த ஆத்மா சரீரத்தில் தோன்றி இருந்து கொண்டிருக்கும். எப்பொழுது அப்பிரியம் பிரியம் என்பது விட்டுவிட்டதோ, அது உருவமற்ற சரீரம் எப்படி இந்த காற்றும் மேகமும் மின்னலும் இடியும் ஆகாசத்தில் காணாமல் போய் அதோடு கலந்து விடுகின்றனவோ, அதுபோல் நீ உடனடியாக ஆத்மாவில் கலந்து விடுவாய். உயர்ந்த ஒளியால் தத்தம் உருவங்களை எப்படி பெற்று மறுபடியும் அவை இழந்து விடுகின்றனவோ, அதுபோல் நீயும் ஆகிவிடுவாய். அங்கனமே ஜீவனும் ஞானத்தால் தெளிவடைந்து இந்த சரீரத்திலிருந்து கிளம்பி, அதாவது பிரியம் அப்பிரியங்கிறத விட்ட உடனே அந்த பரஞ்சோதியோடு அது அடைந்து சுயரூபத்தில் அடைந்து விடுகிறதப்பா அப்படின்னு அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறார். இவங்க எல்லாம் இந்திரனெல்லாம் தேகத்தில் அபிமானம் வச்சுருக்கவங்க. அங்கே நகநட்டெல்லாம் அழிஞ்சிருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. மாலை ஆபரணங்கள், அவங்களுக்கு வாகனமெல்லாம் உண்டு. அவருக்குன்னு ஐராவதம்ங்கிற வெள்ளை யானை உண்டு. அப்புறம் அவருக்கு அப்சரஸ் என்று சொல்லக்கூடிய பெண்களெல்லாம் ஏராளமாக சந்தோஷம் கொடுப்பார்கள். அது மாதிரி புண்ணியம் செய்து தான் அங்கே போயிருக்கிறாங்க. எல்லாம் யஜ்ஞங்களாலும் கர்மங்களாலும் உபாசனைகளாலும் செய்த பலனால் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பலன் அவர்களுக்கு இன்பம் தருவதாக இருப்பதனால் எப்படியெல்லாம் இன்பம் வேணுமோ அவர்கள் அந்த இன்பங்கள்லாம் அடைகிறார்கள். அதற்கு அவர்களுக்கு சரீரம் வேணும். ஆனால் ஒன்றே ஒன்று, இந்த இன்பம் நீடிக்காது. அவன் நீடித்த இன்பம் அவன் எதிர்பார்க்கிறான். அதற்கு இந்த சரீரத்தை விட வேண்டும். சரீரத்தை எப்படி விடுவது? நீ சரீரத்தை விட வேண்டாம். சரீரத்தோடு உன்னை கட்டி வைப்பதே பிரியம் அப்பிரியம் என்பது. அதை நீ விட்டுவிட்டால் நீ சரீரத்துக்குள்ளேயே இந்த மேகம் போலவும் மின்னல் போலவும் காற்று போலவும் தோன்றி இருந்து கொண்டு அதே ஆகாயத்தில் நீ கறந்து மறைந்தவனாகவும் இருப்பாய் என்று அதை நீ புரிந்து கொள். அவ்வாறு ஒருவன் அறிந்து கொண்டால், பிரம்மாஜி சொல்கிறார், அவன் அங்கே ஸ்திரீகளுடனும் உண்டு கழித்தும் விளையாடி கொண்டும் இருப்பான். நீ இருக்கிற அப்படிதான் இருந்தும் மோட்சத்தில் இருப்பாய். அங்கே அவன் பெண்களுடனும் நல்ல அறுசுவையான உணவை சாப்பிட்டு கொண்டும் விளையாடி கழித்து கொண்டும், நீரில் நீந்தி விளையாடி, ஃபுட்பால் கேம் ஆடிக்கொண்டோம் அல்லது குதிரை ஏற்றம், இதெல்லாம் என்னென்ன உனக்கு வேண்டுமோ அதெல்லாம் நீ விளையாடி கொண்டும், தண்ணில் திளைத்தும் வாகனங்கள், யானைகளோ வாகனங்களோ புஷ்ப விமானமோ இருந்து கொண்டும், உறவினர்களுடன் வாழ்ந்து கொண்டும், உடன் பிறந்தவர்கள் அவர்களுடன் இருந்து கொண்டும் தன் சரீரத்தை நினையாமல் அவன் உலவுகிறான். பிரியம் அப்பிரியம் இல்லாமல் இதை அனுபவிக்கிறான்னு அர்த்தம். இந்திரா, நீ எப்படி இருப்பியோ அப்படியே தான் இருக்க போகிற. ஆனால் உன்னிடம் பிரியம் அப்பிரியம் மட்டும் இருக்காது. எப்படி குதிரை வண்டியில் பூட்டப்பட்டு அதனால் பூட்டப்பட்டும் சுதந்திரமாக இருக்கிறதோ, அது வண்டியை இழுத்துட்டு தான் போகுது. அந்த வண்டியினால் அந்த குதிரைக்கு எந்த கஷ்டமும் இல்லை. முதல்ல
வண்டி எங்கே போகணுமோ அங்கே குதிரை போக வேண்டியிருந்தது. இப்பொழுது குதிரை எங்கே போனாலும் அதோட ஒட்டிக்கிட்டு இந்த வண்டி வரா மாதிரி நீ எங்கே போனாலும் இந்த சரீரம் ஒட்டிக்கிட்டு வரும். வண்டியில் பூட்டப்பட்ட குதிரை மாதிரி நீ சுதந்திரமாக இருந்து கொண்டும் உடம்போடு கட்டப்பட்டும் இருப்பாய். ஆனால் சுதந்திரம் எப்போ அந்த குதிரைக்கு வருது? பிரியம் வரும்போது நான் இங்கே போகணும் அங்கே போகணும் போது வண்டியை இழுத்துட்டு போக வேண்டியது. இப்பொழுது பிரியமற்றது இருப்பதனால அது இஷ்டம் போல் சுற்றுகிறது. ஆனால் இந்த பிராரப்த கர்மத்தினால இந்த உடம்புகள் கூட அது ஒட்டிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்குது. இப்படி ஞானியும் உடம்பை தூக்கிட்டு அலைகிறான். முதல்ல உடம்புக்காக அலைஞ்சான். இப்போது அவன் எங்கெல்லாம் ஆத்மலோகத்திலே சஞ்சாரிக்கிறான், அங்கே உடம்பு வந்து கொண்டிருக்கிறது. அதை பற்றி அவன் கவலைப்படுவதில்லை. குதிரை எப்படி வண்டியில் கட்டப்பட்டு சுதந்திரமாக இருந்து கொண்டு இருக்கிறதோ அதுபோல் அவன் இருக்கிறான் என்று இதை புரிந்துக்கணும். அப்புறம் அவர் சொல்கிறார், பிறகு கண்களுக்குள் உள்ள ஆகாசத்தில் ஒரு காணும் சக்தி இருக்கிறதுங்கிறார். கண்களுக்குள்ள ஒருத்தன் ஒரு இடம் இருக்கிறது, அங்கிருந்து ஒருத்தன் கண் வழியாக பார்க்குறானா, அந்த காணும் சக்தி இருக்கிறது. அங்கே இருந்து கொண்டு இந்த புருஷன் காண்கிறான். இந்த காண்பதற்கான கண்களின் வழியாக காண்பவன் ஆத்மா என்று சொல்கிறார். கண்களின் வழியாக காண்பதற்கான இருக்கின்ற கண்களின் வழியாக எவன் காண்கிறானோ அவன் ஆத்மா. அப்படின்னா காதுகின் வழியாக எவன் கேட்கிறானோ அவனும் ஆத்மா தான். அப்படியா? முகர்வதற்கான மூக்கின் வழியாக எவன் முகர்கிறானோ அவன் ஆத்மா. அப்படி என்றால் மனம்னு நினச்சிக்குவீங்க. இல்லை, நான் இதை சொல்வேன் என்று எவன் சொல்கிறானோ அதற்கு பின்னாடி இருப்பவன் ஆத்மா. பேசுவதற்கான வாய் வழியாக பேசுபவன் ஆத்மா. ஓஹோ, நான் இதை கேட்பேன் என்று எவன் கேட்கிறானோ அந்த கேட்பவன் பின்னால் இருப்பவன் ஆத்மா. கேட்பதற்கான காதுகள் வழியாக கேட்பவன் ஆத்மா. ஓஹோ, அப்போ புலன்களுக்கு பின்னாடி தான் இருக்கிறானா? இல்லை, இதை நான் சிந்திக்கிறேன் என்கின்ற மனம் இருக்கிறதே, அதன் பின்னாடி இந்த சிந்திப்பவனும் ஆத்மா. அடடா, நான் இப்படி சொல்லும்பொழுது ஒன்று ஒன்றா என்னை விட்டு போயிடுது. சரீரத்தின் பின்னாடி இருக்கிறது கண்ணு, கண்ணின் பின்னாடி இருக்கிறது மனம், மனதின் பின்னாடி இருந்து மனம் வழியாக பார்ப்பவன் ஆத்மானா இன்னும் நம்ம உள்ளே போக வேண்டியிருக்கிறதே அப்படின்னு பார்க்குறான். சிந்திக்கணும் பின்னாடி இருக்கின்றவன் ஆத்மாதான். மனமே ஆத்மாவின் தெய்வீக கண். ஆத்மா பார்க்கிறது என்று சொன்னால் மனம்தான் அதுக்கு கண். மனம் பார்க்குதுன்னு சொன்னால் அதுக்கு இந்த கண்ணு தான் கண் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்க. ஸோ இப்போ அது என்ன புரிஞ்சுக்கணும்? கண்ணுக்கு பின்னால் ஆத்மாவாக இருப்பது மனம், மனதிற்கு பின்னால் ஆத்மாவாக இருப்பது அந்த ஆத்மா, சாட்சி ஆத்மா. அவன் மனதை தெய்வீக கண்ணாக கொண்டு அவன் பார்க்கிறான் என்று புரிந்துகொள். அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லித்தராரு. ஏன்னா அவங்களுக்கு உடம்பே பிரதானமாக இருக்கிறவர்களுக்கு உடம்பு வச்சு தான் அத்தியாரோபம் செய்து சொல்ல வேண்டியிருக்கிறது. உங்களுக்கு நல்ல விளக்கம் புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். அவ்வாறு மனதிற்கும் ஆத்மாவாக இருந்து கொண்டு அவன் பிரம்மலோகத்தில் விரும்பியவற்றை கண்டு களிக்கிறான் என்று புரிந்துகொள். இப்போ பாரு, இவனுக்கு சரீரம், முன்பு சரீரம் கொடுத்ததை அனுபவித்தான். இப்பொழுது சரீரத்தை கொண்டு இவன் எது வேண்டுமோ அனுபவிக்கிறான். இது சுதந்திர நிலை. ஏனென்றால் அவனுடைய பிரியம் அப்பிரியம் அவன் நீங்கிவிட்டது. இதை நம்ம விசாரணை பண்ணி பார்ப்போம். இந்த பிரஜாபதி வித்யாவின் பலனை நினைவுபடுத்துகிறார். மந்திரங்கள் மூலம் தேவர்கள் இந்த ஆத்மாவை தியானம் செய்கின்றனர், புகழறார். இப்போ ஆத்மாவை பற்றி இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த ஆத்மாவை புரியாதவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா? அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவர்கள் யாரெல்லாம் சாமி கும்பிட்றாங்களோ அந்த சாமியாக இருப்பது ஆத்மா தான். இங்கே ஞானி சொல்கிறான், இந்த கோயிலெல்லாம் அர்ச்சனை நடக்குது, ஜனங்களெல்லாம் வழிபடுகிறார்கள், பகவானே காப்பாற்று என்று சொல்கிறார்கள், அது நான் தான் என்று அவன் தெரிந்து கொண்டிருக்கிறான். அதுபோல் தேவர்களும் கூட அந்த இடத்துல எதையெல்லாம் வணங்குகிறார்களோ அது உண்மையில் ஆத்மாதான். அவர்கள் தியானம் செய்தால் அது ஆத்மாவை குறித்தே செய்கிறார்கள். ஆகையால் தான் எல்லா உலகங்களும் எல்லா விருப்பங்களும் அவர்களுக்கு உண்டாகின்றன. ஏன்னா அவங்க இன்னும் உபாசனை பண்ணுறாங்க. உபாசனை பண்ணி அதை இன்பத்தை அனுபவிக்கிறார்கள். ஆனால் ஞானியோ எவனொருவன் இந்த ஆத்மாவை அறிந்து புரிந்து கொள்கிறானோ, அது நான் என்றும் பிரம்மம் என்றும் அறிந்து கொள்கிறானோ, அவனும் எல்லா உலகங்களையும் எல்லா விருப்பமும் அடைகிறான். அவனுக்கு என்ன வித்தியாசம் என்னென்றால், அவன் உலகங்களை விருப்பு வெறுப்புகளோடு அடைகிறான், இவன் விருப்பு வெறுப்புகளை நீங்கி சுதந்திரமாக அனுபவிக்கிறான் என்று பிரஜாபதி கூறினார்.
இப்போது கொஞ்சம் விளக்கத்தை நம்ம பார்ப்போம். இந்த 5 விஷயம் நம்ம சொன்னோம் இல்லையா? சரீரத்தின் இயல்பு, ஆத்மாவின் இயல்பு, ஆத்மாவின் சரீரம் எப்படி பூட்டப்படுகின்றன, எப்படி இந்த ஆத்மாவுக்கு சரீரம் அதிஷ்டானமாக இருக்கிறது, அப்புறம் இந்த ஞானியின் நிலை என்ன என்று பார்த்தோம். இதெல்லாம் பார்ப்போம். சரீரத்தின் இயல்பும் சொரூபமும் இந்த மந்திரங்கள் இருக்கிற சாராம்சத்தை இப்போ பார்க்கிறோம். சங்கரர் எப்படி சொல்கிறார்? இந்த ஸ்தூல சரீரம் மர்த்தியம் வா இதம் சரீரம் என்று இந்த மந்திரம் சொல்லுச்சு. அதான் இதனுடைய இயல்பு. எல்லாம் புரிஞ்சுக்குங்க. இந்த உடம்பு எப்படி இருந்தாலும் அழியக்கூடியது, மாறக்கூடியது, அளவுடையது. இந்த 3 வார்த்தையை மட்டும் மறக்காதீங்க. அழிவது, மாறுவது, அளவுடையது. ஆத்தம் மிருத்யுனா ஆனால் மரணத்தோடு பிடியிலே இருக்கிறது. சூக்ஷ்ம சரீரமும் காரண சரீரமும் கூட மிருத்யும்னா தான், அதுவும் மரணத்தின் பிடியில் தான் இருக்கிறது. மரண பயம் அதுக்கு ஒரு மரணமாகவே இருக்கிறது. பயமே மரணம். கோழை தினம் தினம் செத்து சாகிறான். எல்லாரும் ஒரு நாள் சாகத்தான் போகிறார்கள். ஆனால் வீரனோ தினம் அவன் பயத்தை நீக்கி வாழ்பவனாக இருக்கிறான். அவனுக்கு மரணம் வந்து தீரும், ஆனால் தினமும் அவன் சாவதில்லை. கோழை மரணம் என்றோ வரப்போகிறது, ஆனால் இன்றே அவன் மரணத்தை குறித்து தினம் தினம் செத்து சாகிறான் என்று புரிந்து கொள்ளுங்கள். சூக்ஷ்ம சரீரமும் காரண சரீரமும் மரணத்திற்கு உட்பட்டவைதான். ஏனென்றால் ஞானம் என்ற பிறகு இதுவும் அழிந்து போகப் போகிறது. உடம்புகளின் இயல்பு இதுதான். இன்னொரு இயல்பு, இவை துக்க சுரூபம். ஒன்று இது மரணம் அடையக்கூடியது, இன்னொன்று இந்த சரீரம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அது துக்க சுரூபம் தான். அது இந்திரனுடைய உடம்பாக இருந்தாலும், பிரஜாபதியின் உடம்பாக இருந்தாலும், மிருக சரீரமாக இருந்தாலும், மனித சரீரம் இருந்தாலும் அது துக்க சுரூபம் தான். அது இன்பத்தை நாடுவதிலிருந்தே புரிந்துகொள் அது துக்கமாக இருக்கிறது என்று. எது ஒன்று துக்கமாக இருக்கிறதோ அதுதான் சுகம் தேடும். நீ சுகம் தேடினால் உன்னுடைய நிலை துக்கம் என்று நீ அறிந்து கொள். ஆனால் எப்பொழுதுமே ஒருவன் சுகம் தேடுவதிலிருந்தே அவன் துக்கி என்று புரிந்து கொள். அறிவை தேடுபவன் அறிவிலின்னு தெரிஞ்சுக்க, பணம் தேடுவன் பிச்சைக்காரன் தெரிஞ்சுக்க. அப்போது சுகம் தேடுவன் சுகமற்றவன்னு தெரிஞ்சுக்க. இல்லாதது தானே எல்லாம் தேடுறாங்க. எனவே இந்த உடம்பின் இயல்பு மரணம். எனவே மரணத்தை தவிர்க்க அது முயல்கிறது. இந்த உடம்பின் தன்மை துக்கம். எனவே அது சுகத்தை நாடித்து கொண்டிருக்கிறது. எனவே இதுதான் அதனுடைய சரீரம் என்று புரிந்துகொள். எனவே நான் என்ன செய்யணும்? அசரீரியாக மாறுன என்ன? சரீரத்தை விடு இல்லை, நான் அந்த அசரீரிய ஆத்மா என்று தெரிந்து கொள். ஆத்மாவின் இயல்பு சொரூபம் இங்கே சொல்லப்படுகிறது. இந்த ஆத்மா அமிர்தம். அங்கே மிருத்யுன்னு சொல்லிச்சு. ஆத்தம் மிருத்யுனாம் அப்படின்னு பார்த்தோம். அது மிருத்யுவின் பிடியிலே இருக்கிறது. ஆனால் இது மரணம் என்பதே இல்லாதது. அமிர்தம், மரணமற்றது, உடம்பற்றது, அசரீரம் என்பது ஆத்மாவுக்கு. இப்போ நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ 2 பொருள் இருக்குது, சரீரம் அசரீரம். நீ இதில் எது அப்படின்னு பார்த்தோம்னா, நான் அசரீரியாகிய ஆத்மா. இந்த சரீரம் அர்த்தம் என்றால் ஆத்மா அமிர்தம். சரீரங்களைப் போல் இது மாற்றமற்றது. சத் ஸ்வரூபமும் சித் ஸ்வரூபமும் இதன் தன்மை. சரீரத்தை இது அதிஷ்டானமாக கொண்ட இருக்கிறது என்று 3வது கருத்து. அதை நாம் இப்போ விளக்குகிறார். ஏன் ஆத்மாவுக்கு சரீரம் அதிஷ்டானம் ஏனென்றால் இது கண்ணால் பார்த்து மனதால் சிந்தித்து உடலால் அது அனுபவிப்பதனால, இந்த உடம்பு அது அனுபவ களமாக இருப்பதனால் அதனுடைய இருப்பிடமாக அதிஷ்டானமாக இந்த உடம்பு சொல்லப்படுகிறது. இந்த சிதாபாச ஆத்மாவுக்கு அனுபவ களம், ஆத்மாவுக்கு கிடையாது. இப்பொழுது இந்த மத்தியம் அதிகாரிக்கு சிதாபாசத்தை தானே, பிரமாத்திருவை தான் அவன் ஆத்மா என நினைக்கிறான். எனவே இந்த சிதாபாச ஆத்மாவுக்கு உடம்பு அதிஷ்டானம். இந்த சிதாபாச ஆத்மா இந்த உடம்பை கட்டி ஆள்வதாலும் அது அதிஷ்டானம் என்றும் அவர் சொல்லுகிறார். இன்னொன்று, இந்த ஆத்மாவிலிருந்து தோன்றுவதற்கு இந்த உடம்பு தேவைப்படுவதால், இந்த உடம்பு இந்த சிதாபாசத்துக்கு தோன்றும் இடமாக இருப்பதால் அதிஷ்டானம் என்றும் அவர் விளக்குகிறார். சரீரத்தின் மீது இந்த அதிஷ்டானத்தின் மீது அபிமானம் வைப்பதனால் பிரியம் அப்பிரியம் என்ற ராகத்வேஷம் இந்த சிதாபாசனுக்கு உண்டாகிறது. சிதாபாசனுக்கு ஒரு பிரதிபலிப்புக்கு நீ கண்ணாடியின் முன்னாடி நிற்பவன் ஆத்மா அசரீரி. கண்ணாடி என்கின்ற இந்த சரீரத்தின் மீது படும்பொழுது நீ உன்னுடைய பிரதிபலிப்பு ஏற்படுகிறது. அது சிதாபாசன். அதற்கு தான் பிரியம் அப்பிரியமும் மரணமும் துக்கமும் எல்லாம்.
இதெல்லாம் பிரியம் அப்பிரியம், மரணம் துக்கம், பசி தாகம், மூப்பு மரணம் என்பது எல்லாமே சரீரத்தினுடைய தன்மைகள். அதில் அதிஷ்டானமாக கொண்டிருக்கின்ற இந்த சிதாபாசனுக்குத்தான் இவை அத்தனையும் உண்டு. அவன் இந்த சிதாபாசன் தன்னை ஆத்மா என்று அறிந்து கொண்டால், அசரீரி என்று அறிந்து கொண்டால், அதற்கு ஒரே ஒரு வழி, பிரியம் அப்பிரியம் என்பதை அவன் தொலைக்க வேண்டும் என்று சம்சாரம் பற்றி பிரஜாபதி இவ்வாறு விளக்கியிருக்கிறார். உடல்களில் ஏற்படும் இன்ப துன்பங்கள் சம்சாரம் அல்லங்கிறார் சங்கரர். உடல் என்றாலே இன்ப துன்பம் வரும். காலையில் நல்லா இருக்கும், மத்தியானத்துக்கு மேலே வயிற்று வலி வரலாம். காலையில் 9 மணிக்கு நல்லா இருந்ததுங்க, 10 மணிக்கு தான் எனக்கு டாக்டர் ஒரு வயிற்று வலி ஆரம்பிச்சுதுங்கிறார். சரிங்க, ஒரு இன்ஜெக்ஷன் போட்டவுடனே 4 மணிக்கு அது போயிடும்னு சொல்லுவார். இப்படி இந்த உடம்புக்கு இன்ப துன்பங்கள் வரும். ஆனால் இந்த இன்ப துன்பங்கள் மீது இதை நீக்கிக் கொள்ள வேண்டும், பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு நிலை வருது பற்றியா, புத்தி, அதுதான் சம்சாரம். அது பேர் பிரியம் அப்பிரியம். இந்த சுகம் எனக்கு வேணும், இந்த துக்கம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினைப்பு மட்டும்தான் சம்சாரமே தவிர சுகம் துக்கம் இரண்டுமே சம்சாரம் ஆகிவிடாது. ஏனென்றால் ஞானிக்கும் சுக துக்கம் இருந்து கொண்டிருக்கிறது, ஆனால் சம்சாரம் இல்லை. அஞ்ஞானிகள் அனைவருக்கும் சுகதுக்கம் இருக்கிறது, ஆனால் அவற்றில் அவர்கள் வேண்டும் வேண்டாமே என்று பிரித்து பார்ப்பதனால் அவர்கள் சம்சாரத்தில் மூழ்கிறார்கள். அதனால் இன்ப துன்பங்கள் மட்டுமே சம்சாரம் அல்ல. இன்ப துன்பங்கள் எனக்கு போய்விட வேண்டும், வர வேண்டும் என்று பிரிய அப்பிரியம் வைக்கிறாயே, அதுதான் உனக்கு சம்சாரம். அதுதான் மனதை அலைகழிக்கிறது. பிரியம் அப்பிரியம் தான் உன் மனதை ஆட்டி படைக்கிறது. மோட்சம் வேண்டுமென்றால் மனதை பிரியம் அப்பிரியம் என்பது விட்டு தொலை. சரீர அபிமானத்தை எப்படி விடுவது? இந்த சரீரத்தின் மீது நான் என்கின்ற அபிமானம் இருக்கிறதே, இந்த நான் என்பதை எப்படி விடுவது? இங்கே சொல்கிறார், அன்பு உடம்புல இரு, ஆனால் அன்போடு இருந்தால் அது மோட்சம். பாசத்துக்கு கொண்டால் அது சம்சாரம் அப்படின்னு சங்கரர் சொல்கிறார். அன்புக்கும் பாசத்துக்கும் என்ன வித்தியாசம்? இது இல்லாவிட்டால் என்னால் வாழ முடியாது என்கின்ற அன்பு பாசமாயிடும். இது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நான் இருப்பேன், இது இருந்தால் எனக்கு நல்லது அப்படின்னு மட்டும் இருந்தால் அது அன்பு. ஆனால் இது இல்லாவிட்டால் நான் இல்லாமல் போய்விடுவேன், இது கட்டாயம் இருக்க வேண்டும் என்ற ஒரு நிபந்தனை தான் பாசம். நிபந்தனையிடம் காட்டப்படுகின்ற அன்புக்கு பாசம் என்று பெயர். சொல்லுவாங்க, நான் உனக்கு எவ்வளோ செய்திருக்கேன் பார்த்துருக்கியா, உனக்காக தான் இந்த வீடு கட்டி கொடுத்துருக்கிறேன், உனக்கு நகை நட்டெல்லாம் வாங்கி வச்சுருக்கிறேன், உனக்கு தெரியுமா பேங்க்கில் உனக்கு எவ்வளோ பேலன்ஸ் போட்டு வச்சுருக்கிறேன்னு, உனக்கு தெரியுமா எத்தனை லேண்ட் உனக்கு வாங்கி வச்சுருக்கிறேன், எனவே நீ அன்பு காட்ட வேண்டும் என்று நிபந்தனையோடு காட்டுகின்ற அன்பு, அது பாசம். எவ்வளவு செய்தாலும் அதன் குறித்து நீ அன்பு காட்டு என்று கேட்காமல், நீ காட்டினாலும் காட்டாவிட்டால் உன்னோடு அன்பாகவே இருப்பேன் என்று எவன் சொல்கிறானோ அது மோட்சம் என்று சொல்கிறார். அப்போ அன்பு நிபந்தனையற்ற ஒரு அன்பு, நிபந்தனை காரணமற்ற கருணை என்று பகவான் சொல்வார். காரணமே இல்லாமல் இரக்கம் காட்டுவான் அந்த ஞானி என்று சொல்கிறார். அவனை யாரும் துன்புறுத்தவும் மாட்டார்கள், அவன் யாரையும் துன்புறுத்தவும் மாட்டான் அப்படின்னு அவர் சொல்கிறார். 3 இடங்களிலே ஞானியின் இல்லத்தை பகவான் பகவத்கீதையிலே விளக்குகிறார். 2வது அத்தியாயத்திலே அவர் சிதப்பிரஜன் என்ற லட்சணத்தை அவன் குறிக்கிறார். அவன் இன்பமோ துன்பமோ இரண்டையும் சமமாக பார்க்கிறான். அவனிடம் ராக பய குரோதம் இருக்காது, ஆசையோ பயமோ வெறுப்போ இருக்காது. 3 சொல்கிறார், ராக பய குரோதம் 3 இருக்காதுங்களா, வீதம்னு சொல்கிறார். வீதராக பய குரோத. அவன் துக்கம் வந்தால் அதை போக்கிக் கொள்ள வேண்டும் என்று முயற்சி எடுக்க மாட்டான், போராட மாட்டான். இன்பம் வந்தால் இது நீடிக்க வேண்டும் என்றும் போராட மாட்டான். போராட்டமற்ற ஒரு வாழ்க்கையில் அவன் வாழ்கிறான். துக்கேஷு அனுத்விக்னமனா சுகேஷு விகதஸ்பிருகா வீதராக பயக்ரோத. இதுதான் சிதப்பிரஜன் லட்சணம் அர்ஜுனா என்றவர் சொல்கிறார். அதுக்கப்புறம் ஒரு 12வது அத்தியாயத்தில் பக்தி யோகத்தில் அவர் சொல்கிறார், என்னுடைய பக்தன் எப்படி இருப்பான் என்று சொல்கிறார். காரணமே இல்லாமல் அன்பாக இருப்பான், காரணமே இல்லாமல் இரக்கமாக இருப்பான். அவன் நண்பரின் பக்கமும் விரோதியின் பக்கமும் பட்சம் சார மாட்டான், சமமாக நீதியில் இருப்பான். அவன் துன்பம் தருபவனுக்கும் அவன் அன்பு காட்டுவான் அப்படின்லாம் அவர் சொல்லியிருக்கிறார். அது பக்தி யோகத்தில் அவர் ஒரு ஞானியின் தன்மையை, என்னுடைய பக்தன்
எப்படி இருப்பான்னு சொல்கிறார். குணத்திரய விபாக யோகம் என்கின்ற 14வது அத்தியாயத்திலே மறுபடியும் அவர் சொல்வார், குணத்தை கடைந்தவன் எப்படி இருப்பான், அவன் சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணம் வந்துவிட்டால் வந்துவிட்டதே என்று பயப்பட மாட்டான். ஐயோ எனக்கு இல்லையே சத்துவகுணம் என்றும் அவன் கவலைப்பட மாட்டான். குணங்கள் எல்லாம் பிரகிருதியினுடைய சுபாவம் என்னுடையதல்ல என்று தெரிந்து கொண்டு அவற்றை தாண்டி அவன் இருப்பான். குணம் கடந்தவனாக நிர்குண வஸ்துவாக தன்னை அவன் அறிகிறான். அது என்று குணத்திரய விபாகத்திலே அவன் பார்க்கிறான். அந்த இடத்துல சொல்வார், அவன் மண் கல் பொண்ணு என்பதை சம மதிப்போடு பார்ப்பான். துச்சமாக பார்க்க மாட்டான், சம மதிப்பு. பொண்ணுக்கு எவ்வளோ மதிப்போ மண்ணுக்கும் அவ்வளோதான். மண்ணுக்கு எவ்வளோ நீ மதிப்பு தரியோ அந்த அளவு தான் பொண்ணுக்கும் அவர் தருவான். சமலோஷ்ட காஞ்சன என்று சொல்வார். இதெல்லாம் நம்ம கூர்ந்து இந்த 3 அத்தியாயத்திலையும் படித்து பார்த்தோம்னா பிரியம் அப்பிரியம் என்பது தான் இதுக்கு அடிப்படைன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒட்டுமொத்த பகவத்கீதையினுடைய சாராம்சத்தை எடுத்து சொன்னால், ஞான யோகத்தை நீ அடைவதற்கு கர்மயோகம் வேணும். கர்மயோகியினுடைய ஒரே லட்சணம் ராகத்வேஷம் அற்றவனாக வாழ்வது. கர்மயோகத்தால் ஒருவனுக்கு கிடைப்பதே விருப்பு வெறுப்பை நீக்கிக் கொள்வது. மனம் தூய்மையடைந்து மல்லிகை போல் வெளுத்து இருக்கின்ற மனம், அங்கே ஆத்ம ஞானம் போய் அமர்ந்து கொள்ளும் என்று சொல்லுகிறார். சரீர அபிமானத்தை எப்படி தான் விடுவது? இந்த 3ம் சரீரமாக இருப்பது சம்சாரம் என்றால், அசரீரியாக நான் எப்படி மாறுவேன் என்றால், அதுக்கு ஒன்றே ஒன்று, மோட்சமாக இருப்பது அன்பு, பாசம் காட்டுவது சம்சாரம் என்று சொன்னார். பணிவாக இருப்பது மோட்சம், எல்லோரிடம் பணிவாக இருன்னு சொல்கிறார். ஆனால் அது தாழ்வு மனப்பான்மை அல்ல. சில பேர் தாழ்வு மனப்பான்மையில் கோழை கும்பிடு போடுவாங்க. யாரையா பார்த்துட்டா தலைப்பாயை எடுத்து இடுப்பை கட்டிக்கிட்டு குனிஞ்சுக்குவாங்க, வாயை பொத்திக்கிட்டு நிற்பாங்க. இது தாழ்வு மனப்பான்மை. ஆனால் இது பணிவு என்பது அவனுக்கு எல்லா இடத்திலும் இருக்கும். அவன் சாதாரண பஸ் கண்டக்டர்கிட்டையும் பணிவாக தான் இருப்பான், ஹோட்டல் சர்வர்கிட்டையும் பணிவாக தான் இருப்பான், பெரிய அதிகாரிகிட்டும் பணிவாக தான் இருப்பான். இது பயத்தினாலோ தாழ்வு மனப்பான்மையிலோ அல்ல, அவன் தன்மையே பணிவு என்பது. ஞானியினுடைய மனம் பிரியம் அப்பிரியம் என்பதால் பிளவுபடாமல் இருக்கிறது. மற்ற எல்லாருக்கும் மனம் பிளந்து போச்சு. உலகத்தில் பாதி அவங்களுக்கு பிடிக்குது, பாதி பிடிக்கலை. ஆனால் ஞானிக்கு பிடிக்கும் பிடிக்காதெல்லாம் உலகம் அப்படியே அவனுக்கு காட்சி தரும், உள்ளபடியே அழகாக காட்சி தரும். சம்சாரியின் பிரியம் ஆகந்துகம். அவனுக்கு ஏதாவது பிரியம் வந்ததுன்னா அது வந்துட்டு தான் போகும். ஆனால் ஞானிக்கோ இந்த பிரியம் அவன் சொரூபம், அவன் பிரிய சொரூபமாகவே இருக்கிறான். கண்களை பிடுங்கி காட்சி தருவதும் நாவை பிடுங்கி சுவை தருவதும் போன்றதல்ல. இந்த சரீரம் இல்லாமல் சர்வ காமங்களை எப்படி தருவது என்று ஒரு கேட்குறான். ஏங்க சரீரம் இல்லாமல் சுகம் அடைக்கணும்னு சொல்கிறீங்க, கண்ணை பிடுங்கிட்ட பிறகு பாருன்றீங்க, நாக்கை பிடுங்கிட்ட பிறகு சுவைத்து பாருங்கிறீங்க, சரீரத்தை பிடுங்கிட்டு ஆனந்தமாயிருன்னு சொல்கிறீங்களே எப்படி என்று சொல்வார். அது சர்வ காமன் ஆவது எப்படி என்ற ஒரு கேள்விக்கு இப்பொழுது பதில். இதெல்லாம் நம்ம இந்த அத்தியாயத்தினுடைய சாராம்சத்தை நம்ம சொல்லிகிட்ருக்குறோம். இந்த 12வது கண்டத்தினுடைய சாராம்சம். எல்லா சுகங்களையும் அனுபவிக்க விரும்பும் என்னை குரு அவற்றை தியாகம் செய்ய என்கிறாரே என்று கேட்கிறான். எல்லா சுகமும் வாங்கணுன்ட்டு இந்த இந்திரன் வந்திருக்கிறான். அவனுக்கு மனமும் வேண்டும், சரீரமும் வேண்டும், காரண சரீரம் என்ற பாப புண்ணியங்களும் வேண்டும். ஏன்னா சொர்க்கத்தை வச்சு தான் அங்கே இருக்கிறான். இப்படி இருக்கும் பொழுது இவர் சரீரம் இல்லாவிட்டால் தான் மோட்சங்கிறாரு, ஆத்மாங்கிறாரு, அமிர்தம் என்கிறார், அபயம் என்கிறார். இப்போ சரீரத்தை எப்படி நான் விட்டுட்டு நான் தியாகம் செய்வது என்று அவன் கேட்கிறான். உண்மையில் சரீரத்தை குரு பிடுங்கவில்லை. தாராளமாக உன் உடம்புல இருந்துக்கப்பா. அதில் பிறக்கும் பிரியம் அப்பிரியத்தை தான் உன்னை விட சொல்கிறார். நீ இந்த சூல சரீரத்தில் வருகிற விருப்பு வெறுப்பை விடு. காரணம் என்று சொல்லக்கூடிய காரண சரீரத்தில் இருக்கின்ற விருப்பு வெறுப்பையும் விடு. சூக்ஷ்ம சரீரத்திலிருந்து வருகின்ற விருப்பு வெறுப்பையும் விடு என்று பாரு. பிராண சரீரத்தில் இருக்கிற விருப்பு வெறுப்பையும் விடு. அது என்னன்னு அர்த்தம்? இந்த சரீரத்தில் விருப்பு வெறுப்பு என்னென்ன தெரியும்? இந்த நீண்ட நாள் வாழணும், இதை பத்திரமாக காப்பாற்றணும், இதுக்கு நோய் வரக்கூடாது, இதை எல்லாரும் என்னை தாங்கி பிடிக்கணும், இதை பாராட்டணும் என்ற பிரியத்தையும் விடு. இந்த உடம்பின் மீது இருக்க வெறுப்பையும் விடு. சூக்ஷ்ம சரீரமாகிய விஞ்ஞானம், பிராணன், மனம், இந்த 3லும் உனக்கு பிரியம் அப்பிரியம் இருக்கிறது. இந்த பிராண சரீரத்திலே உனக்கு என்னென்ன பிரியம் அப்பிரியம் தெரியுங்களா? பசி தாகம்.
இந்த பசி தாகத்தில் பசியை போக்கிக் கொள்வதற்கு எனக்கு இதெல்லாம் இருந்தால் தான் எனக்கு பசி போகும்னு இருக்கிற, இதெல்லாம் நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு நான் பசியாவன கிடப்பேன் தவிர இதை தொட மாட்டேங்கிற. மதுபானத்துலேயும் இதுதான் எனக்கு இன்பம் தவிர வெறும் தண்ணியெல்லாம் கொடுக்க மாட்டேன், எனக்கு ஏதாவது ஜூஸ் போட்டு கொடுங்க அப்படின்னு கேட்குறேன். இப்படி பசி தாகத்தில் கூட பிரியம் அப்பிரியம் வைக்கும் பொழுது நீ அதிலே பந்தப்படுகிறாய். மனம் என்ற உணர்வுகளிலே கூட எனக்கு இப்படிப்பட்ட மனமாகத்தான் இருக்க வேண்டும், என் மனதை யாரும் காயப்படுத்தக்கூடாது, என் மனதை எப்பவும் பாராட்டி கொண்டே இருக்கவும், என்னை நல்லவன் என்றாலும் சொல்ல வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தால் அதுவும் பிரியம் அப்பிரியமாக மனம் பிளவுபடுகிறது. உன்னுடைய விஞ்ஞானமயம் என்று சொல்லக்கூடிய புத்தியிலும் கூட எனக்கு இந்த அறிவு பிடிக்கும், இது பிடிக்காது, என் அறிவை யாரும் பாராட்ட வேண்டும், என்னை யாரும் அறிவை குறை சொல்லக்கூடாது என்று நினைக்கிறாயே, அதுவும் பந்தம். இதெல்லாம் பிரியம் அப்பிரியம். பஞ்ச கோஷங்களிலே வைக்கின்ற பிரிய அப்பிரியங்களை உன்னை விட சொன்னேனே தவிர பஞ்ச கோஷத்தை விட்டுடுன்னு நான் சொல்லலை. சரீர அபிமானம் நீங்கியவன் அவனுக்கும் காமம் இருக்கும், அவனும் ஆசை இன்பத்தை நாடுவான். ஆனால் அது நிபந்தனையற்றது. இந்த சரீரம் என்னென்ன தருமோ அவன் அப்படியே அனுபவிக்கிறான். பிராரப்தம் என்ன அனுபவித்த அளவுக்கு அவன் அனுபவிக்கிறான். பிராரப்தம் அனுபவிக்காததை யாரும் அனுபவிக்கவே முடியாது. ஆனால் பிராரப்தம் தருவதை அவன் நிபந்தனை இல்லாமல் அவன் அனுபவிக்கின்றான். நிபந்தனை மட்டும் நீங்கள் விட்டுடுங்க, கட்டுண்ட மனப்பான்மைன்னு சொல்லுவாங்க. இப்படி இருந்தால்தான் நான் சுகமாக இருப்பேன் என்ற ஒரு கட்டு, அந்த கட்டுத்தலையை மட்டும் விட்டுவிடு, கிடைப்பதையெல்லாம் கொண்டு ஆனந்தமாக இரு. ஆத்மனி ஏவ ஆத்மனா சந்துஷ்டக என்று சிதப்பிரஜ்ஞன் சொல்கிறார். தன்னிலேயே தன்னில் இன்பம் அடைந்தவனாக இருக்கிறான். சங்கரர் பிரியம் இருப்பதால் தானே, பிரியம்னால் ஒரு காமம் ஆசை இருப்பதால் தானே சாஸ்திரத்தை எழுதினார். அவருக்கு பிரியம் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும், அவருக்கு ஆனந்தம் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? அவர் தன்னுடைய சொந்த ஆனந்தத்திலும் இருந்து கொண்டே எழுதுவதன் மூலம் பெரும் ஆனந்தத்தை அவர் அடைந்து கொண்டு தான் இருந்தார். அதனால் அவர் சரீரத்தை வேண்டாம்னு சொல்லலை. கண்ணனும் விரும்பித்தான் மயில் பீலியை சூடினான். எத்தனையோ பறவைகள் இருக்குது, அதெல்லாம் விட்டுட்டு இதை தான் போடுறான். அவனுக்கு அதில் ஒரு பிரியம் இருக்க தானே செய்கிறது. ஆனால் அதை அவன் வேண்டாம் என்று சொல்லவில்லையே. எனவே அசரீரியாக இருப்பது ரொம்ப இல்லை, சரீரம் தருகின்ற பந்தங்களிலிருந்து விடுபட்டு இருப்பது தான். இன்னொன்று சங்கரர் சொல்கிறார், நீ சரீரத்தை விடுவது என்று நீ நினைத்துக்கிட்டு இருக்கிறாயே, எப்படி நான் கண்ணை பிடிங்கிட்டு காட்சியை பார்ப்பது, நாக்கை பிடிங்கிட்டு சுவைப்பது எப்படின்னு கேட்குறேன். உன்னெல்லாம் சரீரத்தை விடுன்னு சொல்லலப்பா. அசரீரம் இரு என்று நான் சொல்கிறேன். பிரம்மாஜி சொல்கிறார், அசரீரியாக இரு என்று சொல்வதன் அர்த்தம் என்றால் இது ஒரு சம்பவம் அல்ல. திடீரென்று ஒரு நாள் நான் அசரீரி ஆகிவிட்டேன் என்று ஒரு சம்பவம் அல்ல, இது ஒரு அறிவு. சரீரம் இருந்தாலும் நான் சரீரமற்றவன் என்று புரிந்து கொள்கிறது என்று சொல்கிறார். தனது சொரூபம் சரீரம் அற்றது என்று விளங்கிக் கொள்வதுதான் அசரீரம். சரீரர்கள் ஞானிகள் சரீரம் அற்றவர்களாக இருந்தால் யார் சாஸ்திரத்தை போதிப்பதுன்னு சங்கரர் கேட்கிறார். சரீரம் வேண்டாம், இந்த ஆத்மா சரீரமற்றது என்றால் ஞானிகள் சரீரத்தோடு தானே இருந்தார்கள். ஒருவேளை அவர்கள் சரீரமற்றவர்களாக இருந்தால் என்ன ஆகும்? இந்த சாஸ்திரம் சொல்லிக் கொடுக்குற குருவே உனக்கு இருக்க மாட்டார், அவர் அசரீரியாக ஆத்மாவாக இருந்து கொண்டிருப்பார். எனவே சரீரம் இருந்து கொண்டே தான் இருக்கும். பிரியம் அப்பிரியத்தை மட்டும் விட வேண்டும். அசரீரியாக இருப்பது எப்படி? அதற்கு உதாரணம் சொல்லிச்சு. இதெல்லாம் நம்ம மந்திரத்திலே பார்த்துட்டோம். ஆகாசத்தில் மின்னல் மேகம் ஆகியவைகள் எப்படி தோன்றி இருந்து மறைகிறதோ அதே போல் உன்னுடைய சிதாபாசனம் அசரீரியாக இருந்து கொண்டிருந்தாலும் சரீரத்திலே சூக்ஷ்ம ஸ்தூல காரண சரீரமாக தோன்றி அவன் மறைந்து விடுவான். இவனே அந்த சிதாபாசன் இவ்வாறு விளங்கி கொண்டவனே உத்தம புருஷன். உடலுடன் கூடியிருக்கின்ற அந்த சிதாபாசன் வியாக்கிருத புருஷன். காரண சரீரத்தில் இருப்பவன் அவ்யாக்கிருத புருஷன் அப்படின்னு ஒரு விளக்கத்தை சொல்கிறார். இந்த புருஷன் உத்தமமாகவும் இருப்பான் சரீரம் இல்லாமல், இந்த காரண சரீரத்திலிருந்து அவ்யாக்கிருதமாகவும் இருப்பான் தூங்கிக் கொண்டு வெளிப்படாமல் இருப்பான், அல்லது சூக்ஷ்ம ஸ்தூல சரீரத்திலும் இருந்து வியாக்கிருத புருஷனாக இருப்பான். இவ்வாறு அந்த புருஷன் அக்ஷினி புருஷன் சொன்னாரே, அந்த புருஷன் யாருன்னா அவன் உத்தம புருஷன். அவன் உடலுடன் இருக்கும்போது வியாக்கிருத புருஷன், காரண சரீரத்தில் இருக்கும்போது அவ்யாக்கிருத புருஷன், உண்மையிலே அவன் சுரூபத்தில் இருக்கும்போது உத்தம புருஷன்.
இதை விளங்கி கொள்ளப்பா. நீ வியாக்கிருத புருஷனாக அவ்யாக்கிருத புருஷனாகவோ உத்தமாக புருஷனோ இருந்துக்குன்னு நான் கட்டாயப்படுத்தலை. இதெல்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்க. உடம்போடு இருந்து வியாக்கிருதமாக இரு, காரண சரீரத்தோடு இருந்து அவ்யாக்கிருதமாக இருந்து, ரெண்டும் நானல்ல என்ற ஞானத்தில் உத்தம புருஷனாக இருந்துகொள் என்று சங்கரர் சொல்கிறார். இந்த ஞானத்தினால் என்ன பலன்? ஞானி அவனும் கூட அஞ்ஞானி போலத்தான் உலகத்தில் உறவினர்களோடு வாழ்கிறான். நீங்கள் இந்த ஞானத்தை பெற்ற பிறகும் நீங்கள் உலகத்தில் இதே உலகத்தில் தான் வாழ வேண்டும். இந்த ஒரே உறவுகளோடு தான் நீ வாழப்போகிறாய். அவன் எப்படி வாழ்கிறான் என்பதை நாம் இடைவேளைக்கு பிறகு பார்ப்போம்.